அனைவருக்கும் வணக்கம். அமாவாசை தினம் என்பது மிக முக்கியத்துவம் பெற்றது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை மிகவும் சிறப்புக்குரியது. தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கிறார். ஜோதிட ரீதியாக சூரிய பகவான் பிருதிர்காரகன் என்றும் சந்திர மாதுர்காரகன் என்றும் அழைக்கப்படுறாங்க. இந்த தை அமாவாசையின் சிறப்பு என்ன, தை அமாவாசையில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை என்று உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுது. தை அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகள் மூளை பிற்காலத்தில் அதிகமாக வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டது. அமாவாசையில் பிறந்தவர்கள் புத்தி மிகவும் கூர்மையாக செயல்புரியும் ஆகையால் அவர்கள் அறிவை சரியான முறையில் செயல்படுத்தினால் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும். அமாவாசை என்று விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்களின் குடும்பம் அமைதி பெற்று மென்மேலும் சிறந்து விளங்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முன்னோர்கள் இறைந்த தேதி தெரியாதவர்கள் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாகல்ய அமாவாசை தினத்தில் திதி தர்ப்பணம் கொடுப்பது உகந்தது. மூத்தையார் உயிருடன் வாழும் பொழுது அவர்களை சரிவர கவனிக்காததால் அவர்கள் அடையும் துன்பங்கள் யாவுமே பாவத்தின் வடிவில் கவனிக்க தவறியவர்களை சேர்வதாக கூறப்படுது. பாவங்களில் பெரிய பாவம் பித்ருக்களின் கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பது தான். நம்மை பெற்ற தாய், தந்தை, பாட்டி, தாத்தா என பித்ருக்கள் என்று அழைக்கப்படுறாங்க. பித்ருக்கள் மரணம் அடைந்த பிறகு பித்ரு லோகம் சென்றடைகின்றாங்க. அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய அவர்களுக்கு மறக்காமல் தர்ப்பண காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். இதனால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வாதம் செய்வாங்க. நம்முடைய சந்ததிகளுக்கு தேவையான பல உதவிகளை செய்வதுடன் அவர்களுக்கு வரும் கெடுதல்களை தடுத்து நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவன் தனது தாய் தந்தைக்கு சித்ராந்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்பதில்லை என்று விஷ்ணு பகவான் கூறுவதில் இருந்தே இதன் முக்கியத்துவத்தை நம்மால் அறிய முடியும். பித்ருக்கள் என்று சொல் இறந்து போன நம்முடைய முன்னோர்களை குறிக்கும். தந்தை வழி மற்றும் தாய் வழியில் இறந்து போன நமது முன்னோர்கள் அனைவருக்குமே நமது பித்ருக்கள் ஆவாங்க. தந்தை வழியில் இறந்து போன நமது முன்னோர்கள் அனைவரும் நமது பித்ருவழி பித்ருக்கள் எனவும் சொல்லப்படுது. தாய் வழி இறந்து போன முன்னோர்கள் அனைவருமே மாதுர் வழி பித்ருக்கள் எனவும் அழைக்கப்படுறாங்க. மொத்தத்தில் இறந்து போன நமது முன்னோர்கள் அனைவருக்குமே நமது பித்ருக்கள் ஆவாங்க. நம்முடைய இந்த உடல், உயிர் மற்றும் பொருள் அனைத்தும் நம்மளுடைய பித்ருக்கள் அளித்தது. நம்முடைய முன்னோர்களுக்கான பித்ருக்கள் நமக்கு அளித்த இந்த உடல், உயிர் மற்றும் பொருள் இவற்றை நாம் அனுபவித்து வருகிறோம். இவ்வாறு நாம் அனுபவிக்கும் போது நமது பித்ருக்கள் செய்த பாவங்கள் புண்ணிய பலன்களை சேர்வதே. பித்ருக்கள் எப்பொழுதுமே நம்முடைய நலனை விரும்பக்கூடியவர்களாக இருக்காங்க. தை அமாவாசை தினத்தில் நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து செய்யும் நம்ம வழிபாடு தர்ப்பணம் ஆகும். இது ஒவ்வொரு அமாவாசை அன்றுமே நாம் செய்யலாம். தர்ப்பணம் செய்த பின்பு வீட்டில் இலை போட்டு முன்னோர்களுக்கு படைத்து விட்டு சாப்பிடுவது, பசுமாட்டுக்கு கீரை அல்லது அரிசி கலந்த உணவு அளிப்பது உள்ளிட்டவையாக சொல்லப்படுது. இதுபோல் நம்ம செய்து வருவதும் நல்லது. ஒருவர் இறந்தால் அவரை நினைத்து ஒவ்வொரு ஆண்டுமே இந்த இறந்த அதே தேதியில் நாம் வீட்டில் அல்லது கோவிலுக்கு சென்று செய்யும் வழிபாடு சித்ராந்தம் என அழைக்கப்படுது. முன்னோர்களுக்காக இதுபோல் செய்வதன் மூலம் நம்முடைய தலைமுறை நல்ல வரையில் வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக அவர் இறந்த நாளின் போது திதியில் செய்வது சித்ராந்தம் என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை நாட்களில் நம்ம இதுபோல் செய்வது. ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வரக்கூடிய இந்த அமாவாசை இன்னும் விசேஷ அமாவாசையாக இருக்குது. திதி கொடுக்க உகந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:20 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:31 வரை தை அமாவாசை திதி இருப்பதால் இந்த நேரத்தில் நம்ம திதி கொடுப்பதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. தை அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து நாம் இது போல் செய்து வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்கான நாள் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
அப்படி பூமிக்கு வரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் தங்களின் குடும்பத்தார் அளிக்கக்கூடிய தர்ப்பணம் தானம் ஆகியவற்றை ஏற்று தங்களின் பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொள்வாங்க. இதனால் அமைதியடையும் முன்னோர்களின் ஆத்மாக்கள் தங்களுடைய சந்ததிகளை மனதார வாழ்த்தும் என நம்பப்படுது. இதனாலேயே அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபட்டு பித்ரு கடன் நிறைவேற்ற வேண்டும் என சொல்லப்படுது. அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்ரு காரியம் நம்ம செய்வதற்கு பித்ரு தோஷம் நீங்கும், பித்ரு சாபம் ஏற்படும், இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தை அமாவாசை. உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதால் தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுது. மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடு தவறியவர்கள் தை அமாவாசை நாட்களில் பித்ருக்கரன் நிறைவேற்றியதால் அவர்களின் பித்து தோஷம் நீங்கும், பல விதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவாங்க. அதே போல் உயிர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியம், செல்வ வளம், வெற்றி, அமைதி, மகிழ்ச்சியாகவே நிறைந்த வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. இந்த காலம் இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை வருவதால் இன்றைய தினத்தில் அதிகாலை 1:20 மணிக்கு துவங்கி ஜனவரி 19 அதிகாலை 2:31 மணி வரை திதி இருக்குது. சூரிய பகவான் தன் தாய் வழி உறவுகளுக்கு காரணமானவர். அவரை வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் தை மாதத்தில் அவர்களுக்குடைய ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய இந்த அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த நாட்களில் முன்னோர்கள் ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் தர்ப்பணம், பிண்ட சாதம் ஆகியவற்றை தவறாமல் செய்ய வேண்டும். இவைகள் முன்னோர்கள் இறந்தபோது செய்யப்படும் சித்திராந்தங்களை, புண்ணிய தலங்கள், கடற்கரைகள், புனித நதிக்கரைகள் ஆகியவற்றை செய்வதற்கு இணையான ஒரு பலன்களை தரும். பலருமே தை அமாவாசை நாட்களில் நம்ம கன்னியாகுமரி உள்ளிட்ட புனித நதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பாங்க. அப்படி புனித தலங்களுக்கு சென்றோ நீர்நிலைகளுக்கு சென்றோ தர்ப்பணம் அளிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். இதனால் முன்னோர்களின் ஆசையை பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு இது போல செய்வது ரொம்பவும் நல்லது. ஒருவருடைய ஜாதகத்தில் 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் பாம்பு கிரகங்களான ராகு, கேது இருந்தால், சூரிய சந்திரர்கள் ராகு அல்லது கேது கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலும் பித்ரு தோஷம் உள்ள ஜாதகமாக கருதப்படுது. நிழல் கிரகமாக ராகுவும் கேதுவும் நமது முன் வினைகளை பிரதிபலிப்பவை. மேலும் ராகு தந்தை வழி உறவினார் பாட்டனாராக குறிக்கும் கிரகம். அதே போல கேது தாய் வழி பாட்டனாராக குறிக்கும் கிரகம். இந்த ஆண்டு கிரகங்கள் இந்த 2 கிரகங்களுமே ஒவ்வொருவர் செய்த முன்வினை கணக்கினை தெளிவாக காட்டுபவையாகும். ராகுவும் கேதுவும் அவரவர் முன்னோர்கள் செய்த புண்ணிய கணக்கினை தெளிவாக காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அந்த பாவங்களை தீர்க்க முடியுமா அல்லது முடியாதா என்பதை காட்டும் கிரகமாக இருக்கு. அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் செய்வது, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ராகு காலம், யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது. மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது. தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது தங்களுடைய கோத்திரம், குலதெய்வம், தலைமுறைகளின் பெயர்களை சொல்ல வேண்டும். இதுபோல் செய்து நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.